Dear student, good morning to all. 11th accountancy இதில் செகண்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டிங் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறது. என்ன கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டிங்னா கணக்குகளுடைய கருத்து கட்டமைப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அந்த கட்டமைச்சிருக்காங்க, கணக்கியலை எப்படி நம்ம அதாவது அக்கௌண்ட்ஸ் எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது புக் கீப்பிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். The first step in the accounting process is identifying and recording of a transaction in the book of accounts. ஒரு நடவடிக்கைகளை இனம் கண்டு கணக்கேடுகளில் பதிவு செய்தலே கணக்கியல் செயல்முறை முதல் படியாகும். அது இப்போ ஒரு கணக்கு நம்ம தயாரிக்கிறோன்னு வச்சுக்கேன். வீட்டில் என்ன பண்ணுறாங்க, மளிகை கடைக்கு அனுப்புகிறாங்க. மளிகை கடைக்கு அனுப்பும்போது நீ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வர. ஃபார் எக்ஸாம்பிள், நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர, ஒரு உங்ககிட்ட 4000 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. 4000 ரூபாய் கொடுக்கும்போது நீ உனக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் 3000 ரூபாய்க்கு நீ வாங்கின்னு வந்துட்ட. மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி 1000 ரூபாய் இருக்கும், 1000 rupees இருக்கும். அந்த 1000 rupees-ஐ நீ என்ன பண்ணணும், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் படிநிலையை நீ ஒரு கணக்கை அந்த டிரான்சாக்ஷனை நீ ஒரு அக்கௌண்ட்ஸில் நீ க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? அதான் முதல் படிநிலை. நெக்ஸ்ட்டு, this is necessary for any business as the transaction happening in a business entity must be recorded so that the information is available for further analysis. எந்த ஒரு வணிக நிறுவனத்திற்கும் அதன் எதிர்கால பகுப்பாய்வுக்காக தகவல்களை கிடைக்கப் பெறுவதற்கு அதில் நடைபெறும் நடவடிக்கைகளை பதிவு செய்வது அவசியம். என்னன்னா, ஒவ்வொரு பதிவும் நீ யாருக்கிட்ட காசு கொடுத்த, யாருக்கிட்ட இருந்து காசு வாங்கின, அப்புறம் நீ என்ன பொருள் வாங்கின, என்ன பொருள் விற்ற, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு நீ முதற்கொண்டு நீ எழுதி வச்சிருக்கணும். அந்தந்த டேட்டில் போட்டு அன்னன்னைக்கு என்னென்ன செலவோ என்னென்ன லாபமோ அதை எல்லாத்தையுமே ஒரு பதிவேட்டில், ஒரு அக்கௌண்ட்ஸில், ஒரு ஜேர்னலில் நீ போட்டு எழுதணும். இதுதான் முதல் படிநிலை. இப்படி தான் கணக்கை பராமரிக்கணும். அதுதான் புக் கீப்பிங் அண்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? அதுதான் புக் கீப்பிங். எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணதான் புக் கீப்பிங் சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு மீனிங் பார்க்கணும். மீனிங் ஆஃப் புக் கீப்பிங். புக் கீப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன். அது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன், நிதிநிலை அறிக்கையை தயார் செய்தல் தான் இந்த புக் கீப்பிங், அதனுடைய வேலை. இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதனுடைய கணக்கு என்ன, நிதிநிலை அறிக்கை தயார் செய்யணும். அதுதான் முதல் அதனுடைய வேலை. இட் இஸ் ஏ ப்ரைமரி ஸ்டேஜ். இது ஒரு முதன்மையான ஒரு படி. இதுக்கு மேலே தான் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. It includes recording the transaction and classifying the sum under proper heads. என்னன்னா, ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா வச்சுக்கேன், அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதணும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண. ஹெட்டிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறேன், கீழே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண, பென்னு, பென்சில், நோட், மொபைல் அண்டு சேர், டேபிள், இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுக்கான டேபிள் காலம் போட்டு நீ எழுதணும். இல்லை, நான் ஒரு பொருளை விற்பனை பண்ணுறேன், சேல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு நாம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம். இதுதான் புக் கீப்பிங்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபினிஷன் ஆஃப் புக் கீப்பிங். புக் கீப்பிங் இஸ் an art of recording business dealing
in a set of book. J.R. Balibai அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜேலி பொலிட் பொலிட் பொட்லிபாய் ஜேஆர் பொட்லிபாய் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, புக் கீப்பிங் இஸ் த சயின்ஸ் அண்ட் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் correctly in the books of account all those business transactions of money or money's worth. ஆர்என் கார்ட்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, கணக்கு ஏடு பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலையாகும். அது தயார் செய்கிறது ஒரு கலையாகும். அது தயார் செய்கிறது ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. கணக்கேடு பதிவு பராமரிப்பு என்பது பணம் அல்லது பணத்தின் மதிப்புள்ள அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் கணக்கேடுகளில் சரியாக பதிவு செய்யும் கலை மற்றும் அறிவியல் ஆகும். என்னென்னா, பணம் ஒரு பக்கம் இருக்கும். பணத்தின் அடிப்படைனா பொருள் வாங்குறோம்ல, அதுதான் பணத்தின் அடிப்படையில் ஒரு பொருள் வாங்குறோம், அதுதான் சொல்ல வரேங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, 2 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் இது தான். ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கேட்டுருக்காங்க பாருங்கள். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது வணிக நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் பதிவு செய்வதற்கான செயல்முறையாகும். ஒரு வணிக தொடர்போடு இருக்கக்கூடியது தான் இது சொல்கிறாங்க. மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஒன்லி ஆர் ரெக்கார்டட் இன் த அக்கௌண்ட்ஸ். பண மதிப்பிலான நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கேடுகளில் பதியப்படுகின்றன. புக் கீப்பிங் இஸ் த பிரைமரி ஸ்டேஜ் இன் த அக்கவுண்டிங் ப்ராசஸ். கணக்கேடுகளுடைய பராமரிப்பே கணக்கியல் செயல்பாடுகளின் முதன்மை படிநிலையாகும். புக் கீப்பிங் இன்ட்ரடியூஸ் ஜேர்னலிசிங் அண்ட் லெட்ஜர் ப்ராசஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இது குறிப்பேட்டிலையும் பதிவேட்டிலையும் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் புக் கீப்பிங் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். to have a complete and permanent record of all business transactions in chronological order and order under appropriate headlines. இப்போது அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் கால வரிசைப்படி உரிய தலைப்புகளின்படி பதிவு செய்ய வேண்டும். அது இல்லாமல் முழுமையான மற்றும் நிலையான ஆவணமாக வைத்தல் வேண்டும். ஒரு அக்கௌண்ட் புக்கு போட்டு முழுமையாக இதை வந்து பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க, டு ஃபெசிலிட்டேட்டட் ascertainments of the profit or loss of the business during as a specific period. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வணிகத்தின் லாபம் அல்லது நட்டம் அதை கணக்கிட இது உதவுவதாம். தேர்ட் பாயிண்ட்டு, டு ஃபெசிலிட்டேட்டட் அசைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் பொசிஷன். நிதிநிலையை அறிய செய்ய உதவுதல். அடுத்தது, டு நவ் த ப்ரோக்ராஸ் ஆஃப் த பிஸ்னஸ். வணிக வளர்ச்சிகளை வந்து அறிய இது உதவுதாம். டு ஃபைண்ட் அவுட் த டாக்ஸ் லைபிலிட்டி. செலுத்தக்கூடிய வரியினை கண்டறிவதற்கு ஒரு பொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கியலுடைய பராமரிப்பு, அதனுடைய நோக்கம், அதனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிங்க.
அடுத்தது புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்ட்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ்க்கும் புக் கீப்பிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது 3 மார்க் அல்லது 5 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க. புக் கீப்பிங் வைஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு கேட்டு 2 மார்க்கு அல்லது 3 மார்க்கு அல்லது 5 மார்க்கில் கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க எது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். ஸ்கோப் செயல்பரப்பு. ஸ்கோப் என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் கன்சர்ன்டு வித் ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபைங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இதனுடைய செயல்பாடாகும். அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கணக்கியலில் இட் இஸ் கன்சர்ன்டு வித் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங் அண்டு இன்டர்பிரேட்டிங் த ஃபினான்சியல் டேட்டா. அதாவது நிதி தகவல்களை மற்றும் கணக்குகளின் பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், பகுப்பாய்தல் மற்றும் ஊழ்ந்து உணர்த்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜில் இருக்குது பார்க்கலாம். புக் கீப்பிங் இஸ் த பிரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங். இட் இஸ் த பேஸ் ஃபார் அக்கௌண்டிங். இது வந்து ஒரு தொடக்க நிலையாகும். இது அடிப்படையாக விளங்குகிறது. இந்த கணக்கியல் வந்து அடிப்படையாக விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதில் அக்கௌண்டிங்கில் apart from the primary stage, it includes secondary stage of analysis and interpretation. என்ன சொல்கிறாங்கன்னா, இது தொடக்க நிலை மட்டுமின்றி இரண்டாம் நிலையான பகுப்பாய்வு மற்றும் ஊழ்ந்துணர்த்துதல் ஆகியவை உள்ளடக்கியது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சம்மு போடும்போது நெக்ஸ்ட்டு யூனிட்டில் நீங்கள் ஒரு சம்மு போடுவீங்க. அடுத்த யூனிட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பகுப்பாய்வுனா என்ன, ஜேர்னல்னா என்ன, லெட்ஜர்னா என்னன்னு ஒரு சம்மு நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜாப். என்னது நேச்சர் ஆஃப் ஜாப்? ஒரு இயல்பான பணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ரொட்டைன் அண்டு கிளியரிக்கல் இன் நேச்சர். இது வழக்கமான மற்றும் எழுத்தற்பணி தன்மை கொண்டது. இதை நம்ம வந்து டெய்லி டே டு டே எக்ஸ்பென்சஸ், டே டு டே ப்ராஃபிட் அண்ட் டே டு டே எக்ஸ்பென்சஸ், ஆல்சோ த இன்கம்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுறோம், டே டு டே நம்ம வந்து எழுதினே இருக்கணும். அது இல்லாமல் இது வழக்கமான ஒரு பணி தான், அது எழுது பணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அனலைட்டிக்கல் இன் நேச்சர். இது பகுப்பாய்வு தன்மை கொண்டது. இப்போ நம்ம எழுத்து முறையில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரம் பதிவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது எழுத்து வடிவில் தான் இருக்கும். அப்போ அந்த எழுத்து வடிவில் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆனாலும் அந்த எழுத்து வடிவம் அழியாமல் பத்திரமா இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி தான் நம்ம கணக்கியல் பொறுத்த வரைக்கும் எழுத்து வடிவில் இருந்ததுன்னா அது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் இதை நம்ம சமர்ப்பிக்கலாம். எந்த ஒரு டேக்ஸ் பே பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எழுதி வைத்தால் மட்டுமே. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு கணக்கு நம்ம என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். வீட்டில் ஏதாவது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கூட அதை நம்ம எழுதி வைக்கணும். அந்த ப்ராசஸை நீங்கள் வளர்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜ் ரிக்வயர்டு. தேவையான அறிவு. இட் ரிக்வயர்ஸ் பேசிக் knowledge of the principles of journalism and posting. இதற்கு குறிப்பேட்டிகள் பதிவு செய்தல், எடுத்தெழுதல் அண்டு சார்ந்த அடிப்படை அறிவு வந்து தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர் த்ரோ நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர் அண்டு ப்ராக்டிஸ். கணக்கியல் பதிவுகளை மேற்கொள்ள கணக்கியலுடைய விதிமுறைகளையும் செயல்முறைகளையும் நடைமுறைகளையும் முழுமையான அறிவு தேவைப்படுகிறது. இது சார்ந்த ஒரு முழுமையான ஒரு அறிவு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரிக்வயர்டு, தேவையான திறன். இது எழுதுவதற்கு தேவையான திறன் தேவையான. இந்த புக் கீப்பிங்கில் பார்க்கும்போது பகுப்பாய்வு திறன் கணக்கு பராமரிப்புக்கு தேவையில்லை, அது பராமரிக்கிறதுக்கு பகுப்பாய்வில் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்கௌண்டிங்கில் பகுப்பாய்வுக்கு திறன் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில் வந்து ரெக்வயர்டு அனலைட்டிக்கல் ஸ்கில், இது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து புக் கீப்பிங்னா என்ன அப்படின்னு புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங் உள்ள டிஃப்ரென்சஸ்.